என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். செப்டம்பர் 9ஆம் நாள். தெரிந்து கொண்ட பாத்திரம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 10 முதல் 20 வசனங்கள் முடிய. அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்போஸ்தலர் 9:16. இன்று நாம் வாசித்த பகுதியிலிருந்து சில நல்ல பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். முதலாவது, அதிசயங்களும் அடையாளங்களும். இயேசு தாம் வாழ்ந்த காலத்தில் சீஷர்களை வெகு இயல்பாய் அழைத்து சீஷர்களாக்கி கொண்டார். ஆனால் அப்போஸ்தலன் என்று அழைக்கும் உரிமையும் தகுதியும் பெற்ற பவுலினிடத்தில் அழைப்பும் ஆட்கொள்ளுதலும் மிக வித்தியாசமானதாக நிகழ்கிறது. பவுலை சுற்றி ஒளி பிரகாசிக்க, அவன் விழிகளின் பார்வை இழந்து தத்தளிக்க, அவன் அனனியாவை குறித்து தரிசனம் காண, அனனியாவுக்கே கர்த்தர் தரிசனமாகி அவன் செய்ய வேண்டியதை சொல்கிறார். பவுல் இழந்த பார்வையை மீண்டும் பெற்று ஊழியக்காரனாகிறான். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அழைக்கும் முறை வெவ்வேறானது. வாழ்க்கையில் வழிநடத்தும் முறையும் வெவ்வேறானது. இரண்டாவதாக, பரிசுத்தவான்கள். அனனியா கர்த்தரிடம் பேசும்போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை பரிசுத்தவான்கள் என்கிறார். அந்த அளவுக்கு அன்று வாழ்ந்த விசுவாசிகள் பரிசுத்த வாழ்வு வாழ்ந்திருக்கின்றனர். இன்றைய விசுவாசிகளான நாம் பரிசுத்தவான்கள் என்று சொல்லும்படியாக வாழ்கிறோமா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவுடனே நமக்குள் பரிசுத்தம் தேவை. மூன்றாவது, தெரிந்து கொண்ட பாத்திரம். 12 சீஷர்களை தவிர மிகப்பெரிய காரியங்களை செய்வதற்காக தேவன் ஞானமும் படிப்பறிவும் மிகுந்த ஆழமான மன உறுதியும் கொண்ட பவுலை தெரிந்து கொள்கிறார். எனவே இஸ்ரவேலர் அல்லாதவர்கள், ராஜாக்கள் என்று வேறுபட்ட கடினமான பணிக்களங்களுக்கு ஏற்ற ஊழியராக பவுல் பயன்படுகிறார். தேவன் நம்மையும் தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்கு என்று புரிந்து கொள்வோமா? நான்காவது, பாடுபட வேண்டும். விசுவாசிகளானாலும் ஊழியர்களானாலும் பாடுபட தயாராய் இருக்க வேண்டும். கோதுமை மணிகள் நிலத்தில் விழுந்து சாக ஆயத்தமாய் இருக்க வேண்டும். பவுல் பல முறை மரண வாயிலுக்கு சென்றவர், அடிபட்டவர், சிறைப்பட்டவர், நிந்திக்கப்பட்டவர். இன்றைய இந்தியாவில் நாமும் கூட பாடுபட வேண்டியதாய் இருக்கும் என்பதை உணர்த்தி கொண்டிருப்பவர். ஆயத்தப்படுவோம். ஐந்தாவது, தாமதமின்றி பிரசங்கித்தார். அனனியா பவுலின் மீது கை வைக்கிறார். பவுல் பார்வையடைகிறார், ஞானஸ்நானம் பெறுகிறார், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார், பலப்படும்படி போஜனம் பண்ணுகிறார். சீஷருடனே சில நாள் இருந்து ஆன்மீக வலுவும் பெறுகிறார். தாமதமின்றி காலம் தாழ்த்தாமல் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கிக்கிறார். நமக்களிக்கப்பட்ட பணியையும் தாமதமின்றி செய்வோம். பாடுபடவும் பணிகள் புரியவும் பக்குவப்படுவோம். பாடுபடவும் பணிகள் புரியவும் பக்குவப்படுவோம். ஜெபம். தேவனே, என்னை ஜீவ பலியாய் ஒப்புவிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும் இறைவா. ஆமேன்.